இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் அவர் நிறைவேற்றுவார். வார்த்தையினால் உங்களை வழிநடத்துவார். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம், மாற்றம், இவைகள் எல்லாவற்றையும் தருகிறவர் தேவனுடைய ஆவியானவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு பலனை தருகிறார். எங்கெல்லாம் பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் பலனாக மாற்றுகிறார். எங்கெல்லாம் பயம் இருக்குதோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் பராக்கிரமமாக மாற்றுகிறார். இப்படிப்பட்ட முற்றிலுமான மாற்றங்களுக்கு பேர் தான் மறுரூபம் என்று சொல்லப்படுகிறது. The Holy Spirit is the indwelling presence of God. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் என்றும் நம்மோடு கூட தங்கி இருக்கிற தேவனுடைய பிரசன்னம். எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்மோடவே தங்கி இருக்கிற தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் நம்மை பலப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மறுரூபமாக்க முடியும். அவர் தான் நம்மை மாற்ற முடியும். நம்முடைய சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்ற முடியும். அதற்கு பேர் மறுரூபம். இயல்பாகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் எல்லோருமே அவரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சியில் ஈடுபடுவோம். ஆனால் நாம் அவரை பயன்படுத்துவது காரியமல்ல, அவர் நம்மை பயன்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். It is not how we use the Holy Spirit, but allowing Him to utilize us, allowing Him to transform us matters. இந்த வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னா, நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் சாட்சிகளாக இருப்பதற்கு தேவையான பலனை தருகிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அதற்கு அர்த்தம் என்னன்னா, சாட்சிகளாக வாழ முடியாமல் பலவீனம் நம்மளுக்கு இருக்கும். அந்த பலவீனத்தை பலனாக மாற்றுகிறதே, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் பலவீனம் நம்மளுக்கு இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த பலவீனத்தை பலனாக மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை எப்படி மாற்றுகிறார்னா, அவருடைய சத்தத்தை, அவருடைய சித்தத்தை நாம் கேட்கும் பொழுது, அதை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது அந்த பலவீனத்தை பலனாக மாற்றுகிறார். ஒரு சில பகுதிகளில் நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்கும். அந்த பயத்தை பராக்கிரமமாக மாற்றுகிறது எப்படின்னா, அவர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது அந்த பயமே பராக்கிரமமாக மாறும். இதற்கு ரெண்டு ஸ்டெப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். You have to listen and obey. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை மறுரூபமாக்கும்படி நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அவரை நாம் பயன்படுத்தக்கூடாது, அவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விட்டு கொடுக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை பலனாக மாற்றுகிற ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள மாற்றங்கள், மறுரூபத்தை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் பயப்படுகிற பகுதிகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை எல்லாவற்றையும் பராக்கிரமமாக மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை பார்க்க முடியும். உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை மறுரூபமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது இன்றைக்கும் மறுரூபத்தினால், மாற்றத்தின் நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வேலை செய்வதற்கு, கிரியை செய்வதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் மறுரூபத்தின் நாளாக இருக்கும். புதிய புதிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற மறுரூபத்தின் நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.